இவங்கள பார்த்து நானே ஷாக் ஆயிட்டேன். மனநிலை சரியில்லை, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சாப்பாடு கொடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா செம்ம பிரில்லியன்ட்ங்க. எனக்கு இந்த வெயில சாப்பாடு எல்லாம் வேணாம், ஜூஸ் மட்டுமே போதும்னு வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அவ்வளோ ஹாப்பியா எங்களை பிளஸ் பண்ணாங்க. இந்த வெயில நீங்க ஜூஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு. இந்த சந்தோஷத்துக்கு காசு பணம் எதுவுமே வேணாம், அவங்க மனசால பிளஸ் பண்றதே போதும். உலகத்திலேயே என்ன நடக்குது தெரியாம இருக்கிற ஆளு இந்த அண்ணா மட்டும்தான். ஏன்னா இந்த அண்ணாக்கு மனநிலை சரியில்லை. ஃபேஸ் பார்த்த உடனே தெரிஞ்சது இந்த அண்ணா பசியால இருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டு சாப்பாடு சாப்பிடுறீங்களா, சாப்பிடுறேன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தண்ணி குடிங்கன்னு கொடுத்தேன். என்னால முடிஞ்சது ஒரு சின்ன உதவி தான் நான் பண்றேன். மனநிலை சரியில்லாம இந்த மாதிரி ஒரு அண்ணா இல்ல 1000 அண்ணா இருப்பாங்க. அப்படி யாராவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்சது ஹெல்ப் நீங்க பண்ணுங்க. நாம பண்றது சின்னதா ஒரு ஹெல்ப், ஒரு டைம் சாப்பாடு அது வாங்கி தந்தாலே போதும். ஏன்னா இந்த மாதிரி அண்ணாங்களுக்கு இல்ல 3 டைம் சாப்பாடு எல்லாம் அமையாது. உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க வாங்கித்தாங்க கைஸ். ஜூஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த ரோட்ல போற மாதிரி இருந்தது, அதனால வழி இல்லைன்னு இங்கிருந்தே போயிட்டேன். அப்புறம் அந்த அங்கிள் லாரியில இருந்தாங்க. அந்த அங்கிளுக்கு ஜூஸ் கொடுத்துட்டு இங்க ஒரு ஹேண்டிகேப் அங்கிள் கூட இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த ஜூஸ் கொடுக்கும் போது ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டாங்க. நான் பண்ற இந்த கண்டென்ட்டோட மெயினான ரீசன் இந்த சின்ன சின்னதா ஹாப்பினஸ் நான் உங்க ஃபேஸ்ல பார்க்கணும். ஏதோ என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன், உங்களால முடிஞ்ச ஹெல்ப் நீங்க பண்ணுங்க. இப்போதான் மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இங்கிருந்து கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த அங்கிள் ஒரு ஆன்டி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, ஒர்க் முடிஞ்சு போன உடனே எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிடணும்னு. அப்போ அந்த அங்கிள் கிட்ட போய் கேட்டேன் சாப்பிடுறீங்களான்னு. ஓகேன்னு சொன்னாங்க. மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு சொன்னல. ஏதோ என்னால முடிஞ்சது சின்னது உதவி தாங்க நான் பண்ணேன். இதுக்கே இந்த அங்கிள் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. இந்த உதவி சின்னதாவே இருக்கட்டும், ஆனா இந்த அங்கிளோட ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் இருக்குல்ல, நம்மளால ஒருத்தர் இவ்ளோ ஹாப்பியா இருக்காங்கன்னு நினைச்சா மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இன்னைக்கு என் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இவ்ளோ பேர் இங்க இருக்கிறாங்க, ஆனா இந்த அண்ணா தூங்குறது யாருமே பாத்திருக்க மாட்டாங்கல்ல. பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிற மனசு இன்னையோட விடுங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டமோ தெரியல, ரோட்ல வந்து படுத்திருக்காங்க. நம்ம எழுப்பி ஒரு டைம் சாப்பாடு அது சாப்பிட்டீங்களான்னு நம்ம கேட்கலாம்ல. அப்படிதாங்க நான் போய் அண்ணான்னு கூப்பிட்டு சாப்பாடு சாப்பிடுங்க நான் இந்தாங்கன்னு கொடுத்தேன். ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு காரணமே இந்த அண்ணா தான். ரோட் கிராஸ் பண்ணிட்டு போய் இந்த அண்ணா கிட்ட கேட்டேன், அண்ணா சாப்பிடுறீங்களா? அவ்வளவு சந்தோஷமா இந்த சாப்பாடை வாங்கினாங்க. வாங்கிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, ரொம்ப நேரம் எங்களுக்கு பசிச்சுட்டே இருந்தது, ஆனா சாப்பாடு தான் இல்ல, கடையா நாங்க சாப்பாடு கேட்டுட்டு இருக்கோம், ஆனா இந்த டைம்ல நீ சாப்பாடு கொண்டு வரியுமா? அது கேட்ட உடனே நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். இந்த அண்ணா ஹிந்து நான் முஸ்லீம், நான் ஹிந்து முஸ்லீம்னு பாக்கல, பசின்னு வந்தா எல்லாருமே ஒண்ணுதானே. அதுவும் இங்க பாருங்க அண்ணா கூப்பிட்டு வச்சு இன்னொரு டைம் நன்றின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி நீங்க சாப்பாடு கொண்டு வந்ததுக்கு. இந்த சந்தோஷத்துக்கு வார்த்தை இல்ல. இந்த அண்ணா கிட்ட சொன்னேன், நன்றி இல்ல வேணா, நீங்க சாப்பிட்டு எங்களுக்காக துவா பண்ணுங்க. பார்த்தாலேயே நிம்மதியா படுத்திருக்காங்கன்னு தெரியுது இல்ல. அப்படிதான் நானும் நினைச்சேன். இந்த படுத்திருக்க அப்பாவை நான் கூப்பிட்டேன், எந்திரிங்க அப்பா. அவங்களும் எந்திரிச்சாங்க. சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். இல்லம்மா காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலன்னு சொன்னாங்க. ஏதோ என்னால முடிஞ்சது நான் ஒரு டைம் சாப்பாடு வாங்கி தந்தேன். இந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க சாப்பாடு சாப்பிட முடியாம. இந்த கண்டென்ட் பண்றதுக்கு மெயினான ரீசன் இந்த வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க. நல்ல புண்ணியத்துல நாங்க 3 டைமும் நல்லா சாப்பிடுறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு டைம் சாப்பாடு இல்லாம கூட கஷ்டப்படுறாங்க. உங்களால முடிஞ்ச ஹெல்ப் நீங்க பண்ணுங்க. இன்னொரு நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். அல்லாஹ் ஹாஃபிஸ். இந்த வர்க்கர்ஸோட ரியாக்ஷன் பார்த்து நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். இந்த சைடு போறப்போ நான் நிறைய டைம்ஸ் இவங்களை பார்த்திருக்கேன். கொடுமையான வெயில்ல ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுவும் 4th 5th ஃப்ளோர்னு ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம. என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் அவங்க ஃபேஸ்ல பெரிய சந்தோஷமா மாத்திடுச்சு. அடிக்கிற வெயில்ல சின்னதா ஒரு ஹெல்ப் கோல்ட் ஜூஸ் தாங்க கொடுத்தேன். ஆனா இவ்ளோ ஹாப்பி ஆயிடுவாங்க நான் நினைக்கவே இல்ல. பெரிய ஹெல்ப் பண்ண முடியலன்னா கூட நம்மளால முடிஞ்ச இந்த மாதிரி சின்ன ஹெல்ப் பண்ணலாம். எல்லாருமே ஜூஸ் வாங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப நன்றின்னு சொன்ன ஒரு வார்த்தையே எங்க நாளோட பெஸ்ட் டேயா மாத்திடுச்சு. நிறைய மூவிஸ் அண்ட் வீடியோஸ்ல எல்லாம் பார்த்திருக்கோம், சாப்பாடுக்காக வெயிட் பண்றாங்க ஒரு ஆளு. அப்படி ஒரு ஆளு நான் நேர்லயே பார்த்தேன். அதுவும் அந்த ஷாப் வந்து ஹோட்டலுங்க. இந்த அண்ணா பிளேட் வச்சு அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் வந்து நின்று இருப்பாங்க, ஆனா யாருமே எதுவுமே கொடுக்கல. அந்த அண்ணா கிட்ட போய் கேட்டேன் சாப்பிடுறீங்களான்னு. சரிமா ஃபர்ஸ்ட் எனக்கு தண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. தண்ணியோட சேர்த்து சாப்பாடு கொடுத்தோம் கைஸ். நீங்களும் யாராவது இப்படி பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச ஹெல்ப் நீங்க பண்ணுங்க கைஸ்.
இவ்ளோ நாளா நான் சாப்பாடு சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டிருக்க ஆளுங்களை பாத்திருக்கேன். ஆனா காலையில இருந்து தண்ணி குடிக்காம கஷ்டப்படுற ஆளுங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். வெறும் ஒரு பாட்டில் தண்ணி தாங்க கொடுத்த கண்ணுல அவ்வளோ சந்தோஷம் இருந்தது அவங்களுக்கு. நம்ம நிறைய செய்யலனா கூட நம்மளால முடிஞ்சது நம்ம செய்யலாம்ல. பணக்காரங்க ஏழைங்க ஹிந்து முஸ்லீம் நான் அதெல்லாம் பார்க்கல. பசியோட மக்களுக்கு என்னால முடிஞ்சது என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு நான் கண்டிப்பா பண்ணுவேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் பண்ணுங்க. இந்த அம்மாவோட ஸ்டோரி கேட்டு எனக்கு கண்ணே கலங்கிருச்சு. ரோடா கடை கடையா இந்த அம்மா போய் காசு வாங்குறாங்க சொல்ல முடியாது, பிச்சை தான் வாங்குறாங்க சொல்ல முடியும். இது நான் சொல்லல, அவங்களே சொன்னாங்க. இந்த அம்மாவோட வீட்டுல இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அவங்கள துரத்திட்டாங்களா. சாப்பிட்டே 2 நாள் ஆயிடுச்சு அந்த அம்மா. இந்த அம்மாவை பார்த்து எனக்கு என் அம்மா ஞாபகமே வந்துருச்சு. அந்த அம்மா அதுதான் சொன்னாங்க, என் பொண்ணு இருந்தா கூட இப்படி பார்க்க மாட்டா, அவ்வளோ அழகா நீ பேசுறியம்மான்னு அவ்வளோ எனக்கு கட்டி பிடிச்சி அவங்க அழுதாங்க. நான் ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் கைஸ், ஊர்ல இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் நம்ம மாத்த முடியாது, ஆனா அக்கத்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம்ல. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர் ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இருக்காங்க சொல்லுவாங்க, ஆனா அம்மா ஒன்னே ஒன்று தான் கைஸ். இருக்கிற வரைக்கும் நல்லா பாருங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் நினைச்சேன் இந்த அங்கிள் சாப்பிடாம தூங்குறாங்கன்னு. அங்கிள் கிட்ட கேட்டேன் சாப்பிடுறீங்களான்னு. அங்கிள் சொன்னாங்க இப்பவே சாப்பிட்டேமான்னு. அந்த ஆன்டி கிட்ட கேளுங்கன்னு சொன்னாங்க. அந்த ஆன்டி கிட்ட போய் கேட்டேன், ஆன்டி நீங்க சாப்பிடுறீங்களா? காலையில இருந்து நான் எதுவுமே சாப்பிடலமா, நீ என்ன வாங்கி தந்தாலும் நான் சாப்பிடுறேன்னு சொன்னாங்க. சரி பக்கத்திலேயே சிக்கன் ரைஸ் கடை இருந்தது, அங்கிருந்து நான் வாங்கி கொடுத்தேன். இந்த சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறம் ஆன்டியோட ஃபேஸ்ல நான் ஸ்மைல் பார்த்தேன். அவ்வளோ ஹாப்பி ஆயிட்டாங்க இந்த ஆன்டி. பெரிய ஹெல்ப் செய்யலனா கூட பரவாயில்ல கைஸ், இன்ஷா அல்லாஹ் உங்களால முடிஞ்சது இந்த மாதிரி சின்னதா ஹெல்ப் பண்ணுங்க. என்னன்னு தெரியல, இந்த அப்பாவை பார்த்தா சாப்பாடு கொடுக்கணும் போல தோணுச்சு. நானும் அந்த அப்பா கிட்ட போய் கேட்டேங்க, அப்பா சாப்பாடு சாப்பிடுறீங்களான்னு. அவங்களும் சரிம்மா நான் சாப்பிடுறேன்னு சொன்னாங்க. அந்த அம்மா கிட்டயும் நான் கேட்டேங்க, அம்மா நீங்களும் சாப்பிடுறீங்களா? அவங்க சொன்னாங்க நான் அப்பவே சாப்பிட்டேன்னு. அப்ப அம்மா சாப்பிட்டாங்க, நீங்க மட்டும் ஏன் சாப்பிடலன்னு நான் கேட்டேன். அந்த அப்பா சொன்னாங்க நானும் சாப்பிட்டேன், நீ குடுக்கறல்ல வேணா சொல்ல முடியல. இந்த அப்பா போற வேகத்துல பார்த்தா ஏதோ மனசுல நினைச்சு கஷ்டப்படுறாங்க போல தெரிஞ்சது. அப்புறம் நான் போய் கேட்டேன், அப்ப நீங்க சாப்பிட்டீங்களான்னு. அவங்களும் சாப்பிடலன்னு சொன்னாங்க. அப்ப நான் சாப்பாடு கொடுத்தேன். அவங்களும் ரொம்ப சந்தோஷமா துவா பண்ணாங்க எனக்கு. அதுக்கப்புறம் அந்த அப்பா சொன்னாங்க சாகறதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் ஹஜ் உம்ரா பண்ணணுமான்னு. நான் சொன்னேன் இன்ஷா அல்லாஹ் அப்பா நீங்க கண்டிப்பா போவீங்கன்னு, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் துவா பண்றேன்னு. இந்த அப்பாவை பார்த்தா நிம்மதியா படுத்திருக்காங்க தெரியுது இல்ல, ஆனா அவங்க சாப்பிடாம படுத்திருக்காங்க. நான் போய் அவங்க கிட்ட கேட்டேங்க, அப்பா நீங்க சாப்பிட்டீங்களான்னு. அவங்களும் சாப்பிடலன்னு சொன்னாங்க. அவங்க சாப்பாடு வாங்கிட்டு என்கிட்ட கேட்டாங்க, இதெல்லாம் பண்றியே நீ யாருமான்னு. பொண்ணு மாதிரி நினைச்சு இந்த சாப்பாடு எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். ஏதோ என்னால முடிஞ்சு இந்த சின்ன ஹெல்ப் பண்ணேங்க. இப்படி யாராவது பாத்தீங்கன்னா நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க. எல்லாருக்கிட்டையும் நான் போய் கேட்பேன் சாப்பிடுறீங்களான்னு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இந்த அண்ணா வந்து கேக்குறாங்க சாப்பிடறதுக்கு ஏதாவது தாங்கன்னு. என்னோட வேலையே இதுதானேங்க, சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஏதோ என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணேங்க. இந்த அண்ணாக்கு மனநிலை சரியில்லை. அந்த அண்ணா கிட்ட போய் கேட்டு சாப்பிடுறீங்களா அண்ணான்னு. சாப்பிடுறேன்னு சொன்னாங்க. நானும் சாப்பாடு வாங்கி கொடுத்தேங்க. ஆனா அவங்க கிட்ட சாப்பாடு இல்லாம அவங்க ரொம்ப பசியா இருந்தாங்க. நல்ல வேலை நாங்க அங்க போனோங்க, எங்களால முடிஞ்ச ஹெல்ப் நாங்க பண்ணோம். ஒரு விஷயம் மட்டும் எனக்கு மறக்க முடியலங்க. அந்த அண்ணா சொன்னாங்க சாப்பாடு இல்லாம தான் இவ்ளோ நேரம் நான் நின்னுட்டு இருந்தேன், நல்ல வேலை நீ கொண்டு வந்தியமான்னு. இந்த அம்மாவை பார்த்து எனக்கே கண்ணுல தண்ணி வந்து, யாருமே இல்லாம ரோட்ல அனாத மாதிரி இருந்தாங்க. இந்த அம்மா கிட்ட நான் போய் கேட்டேங்க, அம்மா நீங்க சாப்பிடுறீங்களான்னு. அவங்களும் சரிமான்னு சொன்னாங்க. ஏதோ என்னால முடிஞ்சது ஒரு டைம் சாப்பாடு அதுதாங்க நான் வாங்கி தந்தேன். எனக்கு ஏன் கண்ணுல தண்ணி வந்துருச்சுன்னா, இப்படி ஒரு அம்மாவை ரோட்ல விட்டுட்டாங்கல்ல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அது நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த மாதிரி அம்மாங்களை இப்படி ரோட்ல விடாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, கண்ணுக்கு முன்னாடி இருக்கட்டும், இப்படி ரோட்ல இருக்காம இருட்டுல உட்கார்ந்து இருக்கிற இந்த அம்மாவை பார்த்து நானே பயந்துட்டேன். நான் நினைச்சேன் அவங்களுக்கு மனநிலை சரியில்லாம இருக்கும். அந்த அம்மா கிட்ட நான் போய் கேட்டேங்க, ஏன் அம்மா நீங்க இப்படி இருட்டுல உட்கார்ந்து இருக்கீங்கன்னு. அப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க யாருமே இல்ல, எனக்கு அப்பா அம்மா ஹஸ்பண்ட், நான் அனாதமா இப்படிதான் ரோட்ல இருப்பேன். அந்த வார்த்தை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் அந்த அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா நீங்க சாப்பிடுறீங்களான்னு. அவங்களும் சரின்னு சொன்னாங்க. ஏதோ என்னால முடிஞ்ச கைஸ் ஒரு டைம் நான் சாப்பாடு வாங்கி தந்தேன். நம்மளால பெரிய ஹெல்ப் செய்ய முடியலன்னா பரவாயில்லைங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் நம்ம செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் உங்களால முடிஞ்ச ஹெல்ப் நீங்களும் பண்ணுங்க. பாருங்க அவங்களுக்கு பசி எவ்வளவு இருந்தது, அவங்க அப்பவே சாப்பிட்டாங்க. ஆனா நான் அதை ஷூட் பண்ணல. ரோட்ல இந்த குட்டி டாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருந்துச்சு. என்ன பார்த்ததும் அந்த டாக் ஓடி வந்துருச்சு. பசியோட இருந்த அந்த டாக நான் பார்த்தேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஃபுட் வாங்கி கொடுத்தேன். அந்த ஃபுட் நான் திறக்கும் போது இன்னொரு டாக்ஸும் அங்க வந்தது. ஃபுட் கொடுக்கும் போது அந்த டாக்ஸுங்களை சந்தோஷமா சாப்பிடுறதுக்கு பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஒரு ஜீவன்
அவனுக்கு ஃபுட் கொடுங்க, கைண்ட்னஸ் ஆல்வேஸ் கம் பேக். அந்த குட்டி டாக் சாப்பிடுறது பாக்குறதுக்கு அவ்வளவு கியூட்டா இருந்ததுங்க. மார்னிங்ல இருந்து இந்த ஒர்க்கர்ஸ் ரோட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால பார்க்கவே முடியல, ரோட்ல அவ்வளோ வெயில் இருந்தது, ஆனாலும் அவங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. கண்டினியூ ஒரு 2-3 டேஸா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டே இருக்கு. ரோட் கிராஸ் பண்ணி போற மாதிரி இருந்தது, ஏன்னா ஹைவேல அவ்வளோ வண்டி வந்துட்டு இருந்தது. அப்புறம் அங்க போய் பார்த்தேன்னா 2 பேர் நின்னுட்டாங்க. அவங்கள கூப்பிட்டேன், வாங்க நான் இங்கன்னு. அவங்களும் வந்தாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு நான் மார்னிங்ல இருந்து பாக்குறேன், எவ்வளவு வெயில நீங்க ஒர்க் பண்றீங்க, ஏதோ என்னால முடிஞ்சது சின்னதா ஒரு ஹெல்ப் தாங்க நான் பண்றேன் சொன்னேன். அப்புறம் கேட்டு அவங்க கிட்ட மத்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் இங்கன்னு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, பாருங்கக்கா இந்த முன்னாடி இருக்காங்கன்னு. ரொம்ப பெரிய ஹெல்ப் எல்லாம் பண்ணலங்க. ஒரு பாட்டில் தண்ணி, ஒரு பாட்டில் ஜூஸ் மட்டும் தாங்க கொடுத்தேன். அது வாங்கினதுக்கு அப்புறம் குட்டியா ஸ்மைல் அவங்க ஃபேஸ்ல பார்த்தேங்க. நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். ஒரு சில டைம் ஒருத்தவங்களுக்கு சின்னதா ஹெல்ப் கூட பெரிய ஹெல்ப்பா தெரியும். இந்த அண்ணாக்கு ஜூஸ் தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் சொன்னேன், அண்ணா அவங்கள கூப்பிடுங்கன்னு. அவங்க அந்த சைடு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, என்னாலே போக முடியல. அப்புறம் நான் சொன்னேன், இந்த அண்ணாக்கு இந்தாங்கன்னா நீங்க இப்படியே கொடுத்துருங்க அவங்களுக்கு. ஏழையா இருந்தாலும் பணக்காரங்களா இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு கஷ்டம்னா ஃபர்ஸ்ட் முன்னாடி நிக்கிறது நம்மளா இருக்கும்.